Students, welcome to VS Home Tuition Center. Algebra factorization ரெண்டாவது மெத்தட் யூசிங் ஐடென்டிட்டிஸ் மூலமாக ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக சுலபமாக சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். இது ரெண்டு ஐடென்டி பார்க்குறோம். ஸ்கொயர் ஆஃப் சம், ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஐடென்டிட்டியும் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டியும் வச்சுட்டு எப்படி ஃபேக்டரைசேஷன் போடலான்ற சம் தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 இதில் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் ரெண்டுமே வந்ததுன்னா அது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஐடியா தான் இருக்கும். ஆனால் அந்த ஐடியா தான் இதில் அப்ளை ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னு பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அதை மாற்றணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் நல்லா கவனிங்க. ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன பண்ணணும்? 3 ஸ்கொயர். இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டா 2 × a x b 3 2x 6x சரியா போச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் தான். தென் x + 3 ஹோல் ஸ்கொயர் இதாங்க ஆன்சர். x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9ஓட ஃபேக்டர்ஸ் வந்து x + 3 × x + 3. தட்ஸ் ஆல். ரெண்டாவது சம் போகலாங்களா? y ஸ்கொயர் ப்ளஸ் 10y ப்ளஸ் 25 இது எப்படி பாருங்கள்? ஒய்யை வந்து y ஹோல் ஸ்கொயரை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டுமே ப்ளஸ், அப்போ a + b இருக்கலாம். அப்புறம் 25 5 எழுதிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ளஸ் 2ab 2 × y × இந்த 5. இப்போ மிடில் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 5s are 10 10y. ஓகே, அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் தான். தென் இதை எப்படி எழுதலாம்? y + 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் ப்ளஸ் 10y ப்ளஸ் 25ஓட ஃபேக்டர்ஸ் y + 5 மல்டிப்ளிகேஷன் y + y இல்லைன்னா y + y ஆர் y + y அண்ட் y + y இப்படி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் வந்தால் தாங்க a + b. இந்த நடுவில் பாருங்கள் மைனஸ் வந்துருக்கு. ஸோ a - b இருக்கலாம். அது இருக்கலாமா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். a + b மறந்துடுங்க மைனஸ் வந்தால். இப்போ a ஸ்கொயருக்கு x ஹோல் ஸ்கொயர் ஒரு முறை எழுதிக்கோங்க. ப்ளஸ் b ஸ்கொயருக்கு இது ஸ்கொயர் வருதுங்களா? 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × aக்கு x எழுதிக்கலாம், bக்கு 4 எழுதிக்கலாம். இப்போ மிடில் டேர்ம் செக் பண்ணலாம். 2 4s are 8x. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் தான். இதை எப்படி எழுதலாம் பாருங்கள்? ஈக்குவல் டு x - 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 இதனுடைய ஃபேக்டர்ஸ் x - 4 அண்ட் x - 4. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ நாலாவது போகலாம் பாருங்கள். x ஸ்கொயர் மைனஸ் வந்துருச்சு. a - b ஹோல் ஸ்கொயராக இருக்கலாம். இது இருக்கலாம் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × இந்த x × இந்த 2. இப்போ 2 2s are 4 4x. அப்போ இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டி தான். ஓகே, இம்மிடியட்டாக போயிட்டு x - 2 ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ஓட